ப்ரோ, உங்க ஜாவா அப்ளிகேஷன் ஸ்லோன்னு உங்க டீம் உங்கள ப்ளேம் பண்ணிடுச்சா? வெயிட், ப்ராப்ளம் ஜாவா இல்ல. அதுக்கு நீங்க 30 வருஷமா யூஸ் பண்ற தப்பான த்ரெட் மாடல் தான் காரணம். ஜாவா 21 வந்து ஃபுல்லா கேம் சேஞ்ச் பண்ணிடுச்சு வித் விர்ச்சுவல் த்ரெட். அண்ட் டுடே ஐ வில் ஷோ யூ ஒன் சிம்பிள் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் தட் வில் மேக் யூ சே, டேய் இதுதான் நம்ம வெயிட் பண்ற அப்டேட். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இமேஜின் திஸ் சினாரியோ. நீங்க Swiggy, Zomato மாரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் பில்ட் பண்றீங்க. ஓகே. இந்த ஆப்ல நைட் 8 PM தான் இந்தியாவோட லெஜெண்டரி பீக் டைம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சடனா வந்து 50,000 யூசர் வந்து சேம் டைம்ல ஆர்டரை கிளிக் பண்ணுவாங்க. இப்போ 50,000 யூசர்ஸ் வந்து ஆர்டர் நான் கொடுக்க சொல்ல ஜாவாக்குள்ள என்ன நடக்கும்? இப்போ நாம ட்ரெடிஷ்னல் ஜாவா த்ரெட் யூஸ் பண்றோம்னா எவ்ரி ஜாவா த்ரெட் வந்து ஓஎஸ் த்ரெட்டுக்கு வந்து மேப் ஆகும். ஓஎஸ் த்ரெட் வந்து ரொம்ப ஹெவி. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி யூசேஜ் வந்து ரொம்ப ஹை, சிபியூ லோட் ஹை, கண்டென்ட் ஸ்விட்சிங் ஸ்லோ, த்ரெட் கிரியேஷனும் ஸ்லோ அண்ட் வர்ஸ்ட் thousands ஆஃப் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணால் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ உங்கள் ஆப்புக்கு வந்து 50,000 ஆர்டர் வரும்போது ஜாவா ட்ரைஸ் டு கிரியேட் thousands ஆஃப் ஓஎஸ் த்ரெட். பட் ஓஎஸ் த்ரெட் மாடல் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ரிசல்ட் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் வந்து கியூவில் போகும், லேக் ஆகும் அண்ட் எண்ட் அப்ளிகேஷனே கிராஷ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் நமக்கு நியூ விர்ச்சுவல் த்ரெட் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து ஜாவாவுடைய கன்கரன்சியோட ரியல் ப்ராப்ளம் அண்ட் ரியல் சொல்யூஷனை கிளியராக புரியும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் த்ரெட். ட்ரெடிஷ்னல் ஜாவா த்ரெட்ஸ் ஆர் கால்டு பிளாட்ஃபார்ம் த்ரெட். இவங்க ஓஎஸ் லெவல் த்ரெட்ஸ் அண்ட் ஓஎஸ் லெவல் த்ரெட்ஸ் ஆர் லைக் ஹெவி லாரிஸ். ஹெவி டு கிரியேட், ஹெவி டு மேனேஜ், மோர் சிபியூ, more memory, slow movement and trafficல ஜாம் ஆகிடும். So when your app tries to handle thousands of records, it's like trying to push thousands of lorries into one small road. Result, traffic jam, lag, choke and crash. That's exactly how platform thread under heavy load. Now look at the right side. Virtual threads are introduced in Java 21 like this light bike. Extremely lightweight, create பண்ண cheap, move fast, flexible, freedom to scale and thousands can run together without pressure. Even if traffic இருந்தாலும் பைக் ஸ்மூத்தா போகும். சேம் வே விர்ச்சுவல் த்ரெட் ரன் thousands of tasks smoothly without blocking. இதுக்கு தான் ஜாவா 21 விர்ச்சுவல் த்ரெட் இஸ் த பிகெஸ்ட் கன்கரன்சி அப்கிரேட் இன் த ஜாவா ஹிஸ்டரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம என்டையர் கான்செப்டும் ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். லெட்ஸ் லுக் அட் த பிக்சர். லெஃப்ட் சைடில் ஓஎஸ் த்ரெட், இட்ஸ் a heavy architecture. Your Java app, every request, every task come from here only. Java Thread API. This is the Java interface for creating threads. OS thread. It's heavy. Every Java thread become one OS thread. That's why you see 1:1 icon here. Direct OS scheduling and heavy context switching. Because of this, thread creation is expensive and scaling becomes almost impossible. So if your app create 10,000 Java thread, OS also needs 10,000 heavy threads. So result, memory full, CPU overloaded and app slow and application crash ஆக high chance இருக்கு. Look at the right side. This is the virtual thread architecture. Your Java app, same app but totally different internal behavior. Java Thread API, same API but now it create a virtual thread. Virtual thread, it's light. This is the game changer. Virtual threads are very small footprint, super cheap to create, JVM handle scheduling, parking plus receiving makes blocking affordable. So instead of creating heavy OS thread, Java creates thousands of lightweight virtual threads. But virtual threads still need to run somewhere, right? The job done by a carrier OS thread. Carrier OS thread equal to one OS thread that handle many virtual threads. That's why right side many to one symbol இருக்கு. Meaning 10,000 virtual threads equal to 10 carrier threads or even one thread depending on the workload. JVM handle everything automatically. This gives insane scalability. This entire architecture explaining why virtual threads are future of Java concurrency. இப்போ நம்ம கோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓல்டு வேல வந்து நம்ம லிமிடெட் த்ரெட் பூல் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கோடை பாருங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மீனிங் என்னன்னா ஒன்லி வி ஹேவ் 100 த்ரெட்ஸ் லைக் ஹேவிங் 100 டெலிவரி பாய்ஸ். அப்போ 101வது ஒரு ஆர்டர் வந்தால் அது கியூவில் தான் வெயிட் பண்ணணும். அண்டர் ஹெவி லோடில் அப்ளிகேஷன் என்ன ஆகும்னா ஸ்லோ ஆகும், அது பேக்லாக் கிரியேட் ஆகும், ரெஸ்பான்ஸ் வந்து டிலே ஆகும். ஸோ ஓல்டு மாடல் வந்து cannot be scale. தட் இஸ் த கான் ஆஃப் த ஓல்டு மாடல். நியூ வே விர்ச்சுவல் த்ரெட்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் விர்ச்சுவல் த்ரெட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம விர்ச்சுவல் த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஆர்டர் வரும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பைக் த்ரெட் கிரியேட் ஆகும். அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே த்ரெட் வந்து டிசப்பியர் ஆகிடும். ஸோ மெமரி யூஸ் கம்மி, சிபியூ வேஸ்ட் இல்லை.
ஸோ வெயிட்டிங் டைமில் வந்து ஓஎஸ் த்ரெட் வந்து பிளாக் ஆகாது. ஸோ ஈவன் 50,000 ஆர்டர் வரும்போது 50,000 விர்ச்சுவல் த்ரெட் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஸோ நோ லேக், நோ கியூ, நோ சோக். இந்த விர்ச்சுவல் த்ரெட்டை நம்ம விஎஸ் கோடில் ரன் பண்ணி பார்க்கலாம். Now I am going to show the demo with and without virtual thread. So now I am going to write a code using the Copilot. So just I am going to ask to create an application for showing the performance of with and without virtual thread. ஸோ கோபைலட் வந்து நமக்கு அந்த லாஜிக்கை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அதை ரன் பண்ணி அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் வித் அண்ட் வித்தவுட் விர்ச்சுவல் த்ரெட். ஸோ நமக்கு வந்து கோடு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஜிக் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் த்ரெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 100 ஃபிக்ஸ்டு த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதை பூலில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 100 த்ரெட்டு தான் வந்து ரன் ஆகும். ஓகே. ஆனால் இங்கே விர்ச்சுவல் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த த்ரெட் கவுண்ட்டுமே கொடுக்கல. விச் மீன் இது வந்து நிறைய த்ரெட்டை க்ரியேட் பண்ணும். அதாவது லேக்ஸ் கணக்கில் த்ரெட்டை க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து ப்ராசஸை வந்து ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் வித்தவுட் அண்ட் டிலே. ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த விர்ச்சுவல் த்ரெட் வந்து நமக்கு அவுட்புட்டை கொடுக்குதுன்னு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் இதை. ஸோ ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சாரி ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் த்ரெட் வந்து ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெடிஷ்னல் த்ரெட் வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னா 12,455 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. பட் நம்மளுடைய விர்ச்சுவல் த்ரெட் வந்து 2,728 மில்லி செகண்ட் தான் எடுத்திருக்கு. அதாவது வந்து விர்ச்சுவல் த்ரெட் வந்து ட்ரெடிஷ்னல் த்ரெட்டை விட 10 டைம் ஃபாஸ்டராக இருக்குது. தட்ஸ் வை இதை வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஜாவான்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஆப்பில் எதனா டிலே இருந்தால் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். தென் அப்ளிகேஷன் வந்து மோர் ஃபாஸ்ட் ஆகிடும். ஸ்ப்ரிங் பூட்டில் நம்ம விர்ச்சுவல் த்ரெட்டை எனேபிள் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.